അതെ, പകുതി പണം കൊണ്ട് വീട് പണിയാം. ബാക്കി പകുതി പണം പലിശരഹിതമായി EMI സ്കീമിൽ 50 മാസം കൊണ്ട് തിരിച്ചടച്ചാൽ മതി. அதேதான் அந்த மானுமெண்ட்லேருந்து அரபி ட்ரெஸ் போட்டு துபாயிலன்னு சொல்லிட்டு இறங்கி வருவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த தாதகத்தை இதாரோ உள்ள ஹீலெல்லாம் இருக்கிற ஷூ எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன்னா. நான் சூர்யா வந்து சலூனில் பார்த்தேன்டா, ஏன் ஹைட்டு தான்டா, அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்குமே. நைட்டு வந்து போலீஸ் இருந்திருந்தாங்க, லத்தியை வச்சு அப்படியே இப்படி என் முதுகில் வந்து அது விழுந்துருச்சு. ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஜீரோவில் தான் நிற்கிறோம் இல்லையா. மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. எங்கே போகிறோம் நம்ம முதல்ல வந்து பீச் போயிடலாமா, பெசன்ட் நகர் பீச் போகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த தண்ணி பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ராஜா, எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இருக்குல்ல, ரீசெண்டாக பார்த்தோம். ஆமாம், லாலேட்டனும் ஸ்ரீனிவாசன் சாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இல்லை, அது வந்து நாடோடி காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்துச்சு ராஜா. அப்போது அது வந்து 80s ரிலீஸ் ஆன படம். அந்த படம் ஆக்சுவலாக தமிழ்லேயே வந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஆமாம், பாண்டியராஜன் சார். ஆமாம், அவங்க வந்து துபாயிலன்னு சொல்லிட்டு இந்த சென்னை பீச்சில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த பெசன்ட் நகர் பீச்சில் தான் லேண்ட் ஆவாங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த மானுமெண்ட் இருக்கு இல்லையா, அதே தான் அந்த மானுமெண்ட்லேருந்து அரபி ட்ரெஸ் போட்டு துபாயிலன்னு சொல்லிட்டு இறங்கி வருவாங்க. ஸோ அதே இடத்துல நாங்கள் வந்து இதை ஷூட் பண்ணோம். திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ எஸ், அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ பீச் நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுது. ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க, ஏன் ஸ்பெஷல்ன்றது என்ன சொல்லுது? அந்த வேவ்ஸோட சத்தம் இருக்கும் இல்லையா. ஆமாம், எனக்கு அது வந்து எப்போவுமே ஒரு இட் ஹேஸ் அ காமிங் எஃபெக்ட் அப்படின்னு எப்போவுமே தோணும் எனக்கு. வேவ்ஸோட சத்தத்தில் வந்து தெர் இஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது. இந்த மானுமெண்ட் தான் ராஜா, மெமோரியல். ஆமாம், முன்னாடி வந்து இந்த ஃபென்சிங் எல்லாம் கிடையாது, அந்த மானுமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 80s அவங்க பண்ண படத்தில் கூட வந்து அந்த மானுமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அப்படியே அரபி ட்ரெஸ்ஸில் வருவாங்க லால் சாரும் அப்பாவும். மோகன்லால் சாருக்கு கூட இருவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் நிறைய படம் இருக்குது, இருவர்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதில் வந்து அந்த ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக அவர் நடிக்கிற டைமில் எல்லாம் பார்த்தா அவர் கண்ணில் ஒரு இன்னசென்ஸ் தெரியும். அந்த இன்னசென்ஸ் வந்து இவர் கண்ணிலையும் இருக்குது. அண்ட் ப்ளஸ் ஹிஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இங்கே உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு இன்னொரு பெரிய 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 ரீசன் இருக்குது. லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீக்கெண்ட் அவுட் அப்படின்னா வந்து ஒரு பீச். பிகாஸ் யூ நீட் நாட் பே எனி திங். இந்த இடத்துக்கு யூ நீட் நாட் பே எனி திங். மெயினாக சாப்பிட்றதுக்கு என்ன ஏதாச்சும் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடம். வினீத் ஸ்ரீனிவாசனாக இல்லாதப்ப, ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிறப்ப கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். வாட் வுட் ஹவ் ரன் இன் யுவர் மைண்ட்? அந்த டைமில் என்ன ஓடிச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து அந்த வாழ்க்கையை பற்றின கேள்வி இருக்கு இல்லையா, அது என்றைக்குமே இருக்கும் ராஜா. இப்போது நான் இருக்கிற ப்ரொஃபஷனில் வந்து ஒரு படம் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஜீரோவில் தான் நிற்கிறோம் இல்லையா. நான் சென்னையில் இருக்கிறதுனால வந்து என் வாழ்க்கை வந்து பெருசாக சேஞ்ச் ஆகவே இல்லை. எனக்கு வந்து ஐம் ஆன் மை ஓன். இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா, இல்லாட்டி தியேட்டர் போகிற டைமில், இல்லாட்டி பீச்சுக்கு வரும்போது எந்த விதமான அட்டென்ஷனும் இல்லை இல்லையா. இங்கே யாருக்கும் தெரியாது. அது ஒரு பெரிய எனக்கு இங்கே வரும்போது அது ரொம்ப பிடிச்ச அந்த ஃப்ரீடம் போகவே இல்லை. என் லைஃப் மாறவே இல்லை. இங்கேருந்து திடீர்னு கேரளா போகிற டைமில் வந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியுமே அந்த ஒரு நினைப்பே வரும். யூஸ்வலாக வந்து இங்கே வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் கொஞ்சம் தெரியும், அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு பெருசாக வந்து லைஃப்பில் சேஞ்சஸ் வர்ற மாதிரி. when you were young, நீங்கள் சின்ன பையனாக அந்த டைமில் வந்து இதெல்லாம் இருந்துச்சு. ஐடென்டிட்டி கிரைசிஸ், நம்ம தனியாக பேர் சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் நினைப்போம் இல்லையா. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்படி நான் நினச்சதே கிடையாது. ஒரு 25-26க்கு அப்புறம்லாம் ஐ ஃபெல் தட் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம வேலை மட்டும் பண்ணால் போதும். பேரெல்லாம் வந்து அது வந்துடும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஆக்சுவலாக வேலைன்னு இருந்தால் போதும், அது மற்றதெல்லாம் வந்துடும்.
நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு விஷயம், இந்த படம் முடிஞ்சிருச்சு, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி அந்த 0 அந்த பாயிண்டில் தான் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 0 பாயிண்டில் நிற்கும்போது சும்மா போகலாம், ஏதோ பண்ணலாம், ஓகே, ஒரு டைரெக்ஷன் இல்லை, அடுத்த ஒரு டைரெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம், சும்மா போகலாம். யூஸ்வலாக வந்து இந்த டைரக்ட் பண்ண படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் டைம்லேயே வந்து நடிக்கிறதுக்கு ஓகே ஸ்கிரிப்ட் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து இன்னொரு 1 year போயிடும். இப்போ மலையாளத்துக்கும் தமிழுக்கும் சரி நிறைய வார்த்தைகள் காமனாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆமாம், புரிஞ்சிடும் எல்லாருக்குமே. அப்போது அங்கே கூட அப்படி தானே, விஜய் அஜித் சார் படம் எல்லாம் வந்து அவங்க 2 பேர் படம்லாம் வந்து 4 o'clock ஃபர்ஸ்ட் ஷோ நடக்கும் கேரளா. ஸோ ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஸோ சூர்யா சாருக்கு இருக்குது, தனுஷ் சாருக்கு இருக்குது, அண்ட் விஜய் சேதுபதி அவருக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஐ திங்க் தீஸ் 2 states, கேரளா அண்ட் தமிழ்நாடு, there is a lot of cultural exchange and healthy. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த தாதகதை இதாரோ. Oh my God! This is the apartment. This is the apartment. இது வந்து நாங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு பசங்க எல்லாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் வந்து இங்கே தான் சீவர்ட் ரோட் சீஷோர் அப்பார்ட்மெண்ட். இந்த இடம் பார்க்கும்போது ஒரு மெமரி என்னென்னா, நாங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் நைட்டு வந்து கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அது எங்கள் ஊர்லேருந்து வந்த எல்லாருக்குமே அது இருக்குது. அந்த கேஎல் மட்டும் மாற்றவே மாட்டாங்க. கேஎல் பைக்கு தான் இங்கே வந்தாலும். அது இட் வாஸ் லைக் அ ப்ரைட் திங். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இன்னொரு காலேஜ்லேருந்து ஒருத்தன் கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கில் வருவான், நம்ம பசங்க அந்த கேஎல் பைக்கில் போவாங்க. ஓ, நானும் மலையாளி, நீ மலையாளி, அந்த ஒரு ஹை பை எல்லாம் இருக்கும், அந்த கனெக்ஷன் இருக்கும். ஸோ தேல் நெவர் சேஞ்ச் தட். அந்த போர்டு கேஎல்லே தான் இருக்கும். ஸோ அப்படி நைட்டு வந்து ட்ரிபிள்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் போலீஸ் இருந்திருந்தாங்க. ஸோ அவங்க லாத்தியை வச்சு, தமிழில் என்ன சொல்லுவாங்க, லத்தியை வச்சு ஸ்டாப் பண்ணாங்க. அப்படியே இப்படி பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு. அண்ட் என் முதுகில் வந்து அது விழுந்துருச்சு டக்குன்னு. அவர் போட்டார். அப்படியே வந்துட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு பக்கமாக பைக்கை வந்து ஹைட் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ இங்கே வரும்போது அது ஞாபகம் வருது. காலேஜில் இருக்கும்போது டால் ராக் அண்ட் ஹேண்ட்ஸமாக பசங்க இருப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் ஒரு ஷார்ட்டான ஒரு குட்டி பையன், யாரு கூட நிறையா பேச மாட்டான், அப்படி ஒரு பையன். எனக்காச்சும் அந்த ஒரு ஸ்கூல் டைமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பித்தேன் ராஜா. கிட்டார் வாசிக்க தெரியாது, ஆனால் எவனாச்சும் பக்கத்தில் இருந்தால் பாடிடலாம். ஸோ அந்த ஹைட்டுக்கு இருந்த விஷயத்த வந்து நீங்கள் வாய்ஸை வச்சு கவர் பண்ணிட்டீங்க. தெரியல, அது காலேஜில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீலே கிடையாது, அப்படி யோசிச்சதும் கிடையாது. ஸ்கூலில் இருக்கிற டைமில் வந்து உள்ள ஹீலெல்லாம் இருக்கிற ஷூவெல்லாம் இருக்கு இல்லையா, வெளியே தெரியக்கூடாது ஹீல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன்னா. ஏன்னா இது பர்சனலி எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன். மேபி என்னன்னு தெரியல, என்ன பாருங்க, நீங்கள் பிரைட்டாக தெரியுவீங்க உங்களுக்கு. ஆனால் அந்த டைமில் கூட கான்ஃபிடென்ஸ் கொடுத்த நிறைய பேர் இருந்தாங்க. சூர்யா சாரை வந்து நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைமில் என் கிளாஸில் சரவண கிருஷ்ண சந்திரன் ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவர் இந்த இன்டர்வியூ பார்த்தா நினைப்பாருன்னு தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் சூர்யா வந்து சலூனில் பார்த்தேன்டா, ஏன் ஹைட்டு தான்டா, அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ தேர் வாஸ் ஹோப். அதான் சொல்ல வந்தேன். சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போதே வந்து இது மணி சாரோட படம், ஈவன் வித்அவுட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தாண்டி வில் நோ தட் இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது வந்து ரைட்டிங்னாலேயோ சினிமாட்டோகிராஃபினாலேயோ ஒரு சிங்கிள் விஷயத்தினால கிடைக்கிறது கிடையாது. தெர் இஸ் சினிமாட்டோகிராஃபி, தெர் இஸ் ரைட்டிங், தெர் இஸ் பர்ஃபார்மன்ஸ், and there is the way he treats voices, post production,
போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த டப்டு வாய்ஸஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குது இல்லையா, அண்ட் த சவுண்டிங் மிக்சிங் ஆஃப் ஆம்பியன்ஸ் இன் த சாங்கில் வந்து நிறைய ஆம்பியன் சவுண்ட்ஸ் வரும் அவர் பாட்டில். அந்த காலத்துலேயே வரும். அந்த காலத்துலலாம் பாட்டுனா பாட்டு ஆரம்பித்தா பாட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவர் படத்தில் பாட்டுனா அந்த பாட்டுக்கு நடுவில் யூ கேன் ஃபீல் நேச்சர், யூ கேன் ஃபீல் விண்ட், எல்லாமே போட்டிருப்பாரு. நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. கிளியர் கட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் இருக்கிற I've seen women, even my wife is somebody like that. I mean, nobody can take her for granted. என்னெல்லாம் I can be pushed over easily. பட் திவ்யா வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ போய் பேசு அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லுவேன். ஸோ ஐ ஹவ் பின் சரவுண்டட் பை விமன் லைக் தட். என் அம்மா கூட நாங்கள் மை மதர் இஸ் வெரி மெலோ, சாஃப்டாக தான் பேசுவாங்க, பட் வெரி கேப்பபிள். அப்பா வந்து சினிமாவில் பிஸியாக இருந்த டைமில் ஷி வாஸ் த ஒன் ஹூ வாஸ் ரன்னிங் த ஃபேமிலி. ஸோ அப்படி தானே நிறைய விமன் ஆர் லைக் தட். நோ, உங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் தான் இனிமேல் இங்கேருந்து கூப்பிட்டு போகணும். ரொம்பலாம் தொந்தரவு பண்ண மாட்டோம். இங்கேருந்து ஒரு யோர் ஃபேவரட் பிளேஸ் போகலாமா? ஓகே, I'll take you. அந்த இடத்துல தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்தோன்னே உங்களோட ஸ்பீட் இருக்கு இல்லையா, வாக்கிங் ஸ்பீட், அது டபுள் எக்ஸா மாறிடுச்சு. நீங்கள் தானே ஸ்லோ பண்ண சொன்னீங்க. இல்லை, ஆக்சுவலாக உள்ளே வந்தோன்னே இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்பீடில் நடந்துட்டு இருந்தேங்க. ஆமாம், இங்கே உள்ளே வந்தோன்னே ஐ திங்க் அந்த எக்ஸைட்மெண்ட்டாக என்னன்னு தெரியல, உங்கள் காலேஜ் உங்கள் இடம் அப்படின்றதுன்னு அது டபுள் எக்ஸாக மாறிடுச்சு. ஐ ஹேட் டு ஸ்லோ யூ டவுன். கொஞ்சம் மெதுவாக போகலாம், கேமராமேன் ஓட முடியாது பாவம். தெரியல, நானே நோட்டீஸ் பண்ணல. we block the camera here. இந்த பக்கம் தர்ஷனா, இந்த பக்கம் அருண். அவங்களுக்கு நடுவில் ஒரு பில்லர், அந்த செப்பரேஷன் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் we blocked it. அந்த ரேகிங் எல்லாம் இங்கே தான். அவரை பம்மில் அடிக்கிறது, ஃபர்ஸ்ட் தர்ஷனாவை பார்க்குறது, அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல தர்ஷனா. இந்த செப்பரேஷன் பெயிண்டிங் ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்தது தான். ஓகே. ஸோ இங்கே ஒரு ரங்கோலி பேட்டர்ன் எல்லாம் போட்டோம். இதெல்லாம் நாங்கள் போட்டது தான். இன்னும் ட்ரேசஸ் இருக்குது. திஸ் கலர் அண்ட் ஆல் வி ஹவ் புட். அந்த ப்ரௌன் எல்லாம் இந்த கலர்லாம் கொடுத்தது நாங்கள் தான். ஸோ இங்கே தான் அந்த சீக்வன்ஸ் எல்லாம். அந்த செல்வா கூட கம்பைன் ஸ்டடி போகலாமா, அது அங்கே தான். இங்கே அவரை உட்கார வச்சுட்டு ஆக்சுவலி எப்படி ஃப்ரேம் பண்ணீங்கன்றது எனக்கு தெரில. யூஸ்வலாக படத்தில் சில இடங்களை பார்த்ததுக்கப்புறம் நேரில் போய் அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், நான் நீங்கள் எப்படி ஃப்ரேமிங் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் படத்தில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த இடம், அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே அளவுக்கு இருக்குது. படத்தில் யூஸ்வலாக அந்த சின்ன இடத்து கொஞ்சம் பெருசாக தெரியும், பெரிய இடம் கொஞ்சம் சின்னதாக தெரியும். பட் இங்கே அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஐ ஃபீல் சேம். படத்தில் என்ன இமேஜின் பண்ணணும், அங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தா மேஜிக்கலாக இருக்கும். ஐ ஷோ யூ. இது வந்து ஒரு நல்ல லைட் இருக்கிற டைமில் வந்து சன் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக அந்த லீவ்ஸ் இருக்கிற டைமில் வந்து தீஸ் ட்ரீஸ் வில் க்ளோ. அப்படி இருக்கும். இந்த டைமில் இப்போ அண்டர்லிட்டாக இருக்குது இல்லையா, இந்த டைம் நம்மளுக்கு தோணாது. இங்கே ஒரு நல்ல ஒரு தமிழ் பாட்டு. மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி, என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி, சில நாளிகை நீ வந்து போனது, என் மாளிகை அது வென்று போனது, மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப பிடிச்ச பாட்டு. lot of emotion behind the song. என்ன கேட்க விரும்பல. இல்லை அதில் எஸ்பிபி சார் தான். எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் வராது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே. உங்களோட மூவி மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு யூ டுக் மீ இன் யுவர் வேர்ல்டு. எனக்கு இட் வாஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஐ கேன் ஒன்லி சே தேங்க்யூன்ற மாதிரி இருக்கு, வேறு எதுவும் வாய்க்கு வர மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். അതെ, പകുതി പണം കൊണ്ട് വീട് പണിയാം. ബാക്കി പകുതി പണം പലിശരഹിതമായി EMI സ്കീമിൽ 50 മാസം കൊണ്ട് തിരിച്ചടച്ചാൽ മതി.